ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது என்னோடய ஸ்டைல் முட்டை குழம்பு. அதுக்கு தேவையான ஒரு 3 முட்டையை ஃபஸ்ட்டே அவிச்சி எடுத்து வச்சாச்சுங்க. ஒரு 6 தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம ஸ்டைலில் டக்குன்னு கட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. ஏன் இந்த மாதிரி அடுப்பு யூஸ் பண்ணிங்கன்னு லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஏன்னா நான் ரீசெண்டாக வீடு ஷிஃப்ட் பண்ணனால என்னால் அந்த அடுப்பில் வச்சு செய்ய முடியல. ஸோ அர்ஜென்ட்டுக்காக இதில் வச்சு செஞ்சிட்ருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு இலை போட்டு வதங்கினதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் அது கூட போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அது கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து தக்காளியோட காம்பு பகுதியை அரைச்சிடுவேன், அடிப்பகுதியை தான் இதில் போடுவேன். கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டு நான் வதக்கிட்டேங்க. இந்த வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். அரைச்சி வச்சிருந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ 3 பேருக்கு குழம்பு பண்ணிகிட்ருக்கேன், அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோன்னு ஒரு மூடி போட்டு வச்சுட்டுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும். அதில் நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு பச்சை முட்டையை உடச்சி அப்படியே அதில் ஊற்றி நல்லா கைவிடாமல் கலக்கி விடணும். இது ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்குங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்றத விரும்ப மாட்டாங்க, ஆனால் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சரி, சாப்பாடுக்கும் சரி நல்லாயிருக்கும். நல்லா ஊற்றி கலக்கி விட்டதுக்கப்புறமா முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க. இதில் வந்து கவுச்சி ஸ்மெல் வரும்னு யாரும் நினைக்க வேணாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், எந்த ஸ்மெல்லும் இல்லாமல். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஓரத்தில் வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நம்ம அவிச்சி வச்சிருந்தோம்ல அந்த முட்டையை கீறி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. சாப்பிட ரெடி. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி இறக்கி வச்சிடலாம். இப்போது சைடில் சப்பாத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் சப்பாத்தி பார்த்து ரொம்ப சப்பாத்தி நல்லாயிருக்கு, எப்படி செய்யுதுன்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து நான் இன்னொரு நாள் சப்பாத்திக்கு மட்டுமே ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? இப்போ சப்பாத்தி பண்ணியாச்சு. நான் அதிகமாக சப்பாத்திக்கு வந்து எண்ணெய் சேர்க்க மாட்டேங்க. சப்பாத்தி பண்ணும் போதே எண்ணெய் ஊற்றி தான் சில பேர் பண்ணுவாங்க, பட் நான் எண்ணெய் ஊற்றாமல் தான் பண்ணுவேன். பாருங்கள், என் சப்பாத்தி நல்லா வந்துச்சுல்ல. சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்றதுக்குள்ளே பாப்பா அழுதுகிட்டே இருந்தாலும், ஸோ அவளுக்கு பாதி முட்டையை ஊட்டி கொடுத்துட்டு நான் பாதி முட்டை ஒரு 2 சப்பாத்தி எடுத்துட்டேங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், சாதத்துக்கும் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ்.